வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மார்க்கு 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். இன்று அதனைத் தொடர்ந்து 10ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலவற்றை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நாளின் பாடங்களுக்குள் செல்வோமா? நாம் கடந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய பிள்ளைகள் விழித்திருந்து ஜெபிப்பதோடு கூட செயல்படுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? பஸ்கா பண்டிகையை இயேசு அவருடைய சீஷர்களுக்கு ஆயத்தம் பண்ணும்படி அவர் கூறியது என்ன? இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை வெளிப்படுத்தும் காரியங்கள் என்ன? கெத்செமனேயில் நடந்தது என்ன? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்து சுகம் பெற்ற சீமோன் வீட்டிலே விருந்து நடைபெற்று கொண்டிருந்த பொழுது மரியாள் நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுவின் சிரசின் மேலே ஊற்றினாள் என்று சிந்தித்தோம். ஆனால் சிலர் அதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொன்னதையும் பார்த்தோம். இன்று நாம் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். மார்க்கு 14, 10, 11ஆம் வசனங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இங்கே யூதாஸ் காரியோத்து தீமையான செயலிலே ஈடுபடுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பதற்கான ஆலோசனைகளை உதவி செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறான். இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு சரியான ஒரு நேரத்திற்காக காத்திருக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் இதை குறித்து வாசிக்கும் பொழுது யோவான் 13:27 நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று அவர் யூதாஸை பார்த்து கூறுவதை பார்க்கிறோம். எனவே பரிசேயரிடத்திலே அவன் விரைந்து சென்று, நீங்கள் சீக்கிரமாக அவரை பிடிப்பதற்கு வழி செய்யுங்கள், ஏனென்றால் நம்முடைய திட்டமெல்லாம் அவருக்கு தெரிந்துவிட்டது. நான் செய்ய திட்டமிட்டதை சீக்கிரமாக செய்யும்படியாக என்னிடத்திலே சொன்னார். ஒருவேளை அவர் துரிதமாக பட்டணத்தை விட்டு வெளியே போனாலும் போய்விடலாம் என்று கூறியிருப்பான். எனவே அவர்கள் சேவகர்கள் எல்லாரையும் உடனே அழைத்து அவரை கைது செய்வதற்கு கடந்து சென்றார்கள். மார்க்கு சுவிசேஷத்திற்கு நாம் திரும்ப செல்வோம் என்றால், இங்கே இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தமாகிறார். பாருங்கள், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். பஸ்காவானது புளிப்பில்லாத அப்பத்தோடு அனுசரிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து 7 நாட்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். இதைத்தான் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் பஸ்கா பண்டிகையின் காலத்திலே போவீர்கள் என்றால் புளிப்பில்லாத அப்பம் உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அதை 7 நாட்களுக்கு மேல் சாப்பிட முடியாது என்று ஒரு ஊழியர் இதை குறித்து எழுதியிருக்கிறார். இப்பொழுது சீஷர்கள் மோசேயின் பிரமாணத்தின்படி இந்த காரியங்களை செய்ய திட்டமிடுகிறார்கள். முதலாவது அவர்கள் எங்கே வைத்து இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் செய்யும் அந்த காரியத்தை சரியாக செய்ய வேண்டும். இன்னும் சில மணி நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவின் உண்மையான அர்த்தத்தை நிறைவேற்றப் போகிறார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை பாருங்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். இந்த பகுதி மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை இன்னும் சற்று வெளிப்படுத்துகிறது. இந்த காலகட்டத்திலேயும் அவரை நேசிக்கிற சிலர் அவருக்கான பஸ்காவை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே அவர் சர்வத்தையும் அறிந்த தேவன் என்பதும் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த வீட்டு எஜமானை பற்றி நாம் சொல்லும் பொழுது அவனுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற ஒருவனாய் அவன் இருந்திருக்கிறான். ஒருவேளை இதற்கு முன்னரே இந்த மேல் வீட்டு அறையை கொடுப்பதற்காக அந்த மனிதன் முன் வந்திருக்கலாம். கடந்த 3 ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தின் காலத்திலே
நீங்கள் எருசலேமுக்கு வந்தால் இங்கே வந்து தங்கலாம் என்று ஒருவேளை அவன் கூறியிருந்திருக்கலாம். அல்லது பஸ்காவின் நேரத்திலே நீர் எருசலேமிற்கு வந்தால் இந்த மேல் வீட்டு அறையிலே பஸ்காவை புசிப்பதற்கான எல்லா ஆயத்தங்களையும் நான் செய்து தருகிறேன் என்று கூறியிருந்திருக்கலாம். இது எத்தனை அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? கர்த்தருடைய ஊழியத்துக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மனிதன் தனக்கு இருந்த மேல் வீட்டை இதற்கு கொடுத்தான். சூனேமியாள் எலியா தீர்க்கதரிசிக்காக மேல் வீட்டிலே ஒரு அறையை ஆயத்தப்படுத்தினாள். இன்றைக்கும் பல பட்டணங்களிலே விசுவாச குடும்பங்களிலே இப்படிப்பட்ட அறைகள் உண்டு. தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கிறேன். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு, இயேசு கிறிஸ்து இரவலாக வாங்கிய ஒரு அறையிலே பஸ்காவை அனுசரிக்கிறார். பார்க்க போனால் இயேசு கிறிஸ்துவுக்காக அது ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. இதை குறித்து வீட்டு சொந்தக்காரர் ஏற்கனவே ஒரு தீர்மானம் செய்திருக்கிறார். சீஷர்களுடைய கால்களை கழுவுவதற்காக அந்த வீட்டு சொந்தக்காரர் அங்கே இல்லை என்று நாம் குற்றம் சாட்ட வேண்டியதில்லை. ஏனென்றால் பஸ்கா தனித்தனியாக ஆசரிக்கப்பட வேண்டும். 14ஆம் வசனத்திலே ஏற்கனவே நாம் வாசித்தோம், நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இது தனியாக அவர்கள் பங்கு பெறும் பஸ்கா. அந்த வீட்டு சொந்தக்காரர் தலையிடப் போகிறதில்லை. இதைப்போல மற்றொரு சம்பவத்தையும் ஏற்கனவே நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கழுதைக்குட்டி அவிழ்த்து கொண்டு வரும்படியாக அனுப்பும் பொழுது அவர் சொன்னது போலே அதை கண்டு அழைத்து கொண்டு வந்தார்கள். அதுவும் ஏற்கனவே இயேசு ஒழுங்கு பண்ணியது போலவே தெரிகிறது. சரி, மார்க் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சாயங்காலம் ஆனபோது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். கவனித்தீர்களா? அவர் மாலை வேளையிலே அங்கே வருகிறார். பஸ்காவானது சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆரம்பமாகிறது. எனவே இருட்டானவுடன் அவர் உள்ளே வருகிறார். அவர் பூரணமாக ஆயத்தப்படும் வரை அவர் அவர்களை கட்டாயப்படுத்தப் போகிறதில்லை. சரியான நேரம் வரும்பொழுது அவர் தன்னை அவர்களுடைய கரங்களிலே சிலுவையிலே அடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப் போகிறார். அவர்களுடைய கால கணிப்புப்படி காரியங்கள் எதுவும் நடைபெறவில்லை. இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் திட்டமிட்டு அந்தந்த நேரங்களிலே அந்தந்த காரியங்கள் நடைபெறச் செய்கிறார். இது மிகவும் அற்புதமான ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்து தனது சீடர்களோடு இந்த பஸ்காவை மிக அமைதியாக சாதாரணமான ஒரு முறையிலே அனுசரிக்கிறார். நாம் ஞாயிறு ஆராதனைகளிலே மிகவும் ஒரு ஒழுங்கோடு கிரமமாக திருவிருந்தை அனுசரிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே தனது சீடர்களோடு பஸ்காவை புசித்த அவர் இதற்கு பின்னர் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின் கலிலேயா கடற்கரையிலே காலை உணவை உட்கொண்டார். இது அற்புதமான ஒரு ஐக்கிய நேரம். ஆலயங்களிலேயும் ஐக்கிய விருந்துகள் நடைபெறுகிறது. ஆனால் என்ன நோக்கத்தோடு அந்த ஐக்கிய விருந்துகள் நடைபெற வேண்டுமோ அந்த நோக்கம் இன்றைக்கு அதிகமாக நிறைவேறுகிறதில்லை. இந்த ஐக்கியமானது இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருக்கும் ஐக்கியமாயிருக்க வேண்டும். ஆனால் பல இடங்களிலே இந்நாட்களிலே அந்த ஐக்கிய நேரங்களின் மத்தியிலே இயேசு இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை பாருங்கள். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அருமையானவர்களே, சீஷர்கள் ஒவ்வொருவருமே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்கள்தான். உண்மையாகவே நம்மை நாமும் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நாமும் முழுமையாக பாவிகள்தான். எந்த நேரத்திலேயும் தேவனுக்கு நாம் முதுகு காட்டக்கூடியவர்கள்தான். இதை நீங்கள் கண்டுகொள்ளாதவரை அதிகமாக எதையுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்ளவில்லை. இன்று வருந்தத்தக்க ஒரு காரியம் என்னவென்றால், திருச்சபையிலே இருக்கும் அநேகர் தாங்கள் பாவிகளாயிருக்கிறோம், கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறதில்லை. அதே போல திருச்சபையிலே இருக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களும் தாங்கள் தேவனுக்கு முதுகு காட்ட வெகு தூரம் இல்லை என்பதையும் உணர்கிறதில்லை. எனவே அருமையானவர்களே, நானா நானா என்று நாமும் கேட்க முடியும். வசனம் 20-21 பாருங்கள். அவர் பிரதித்திரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதை குறித்த தீர்மானம் பண்ணியிருந்தான்.
யூதாசினுடைய பொறுப்பு உண்மையாகவே மிக பெரியது. இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 ஆண்டுகள் இருக்கும் வாய்ப்பை பெற்றிருந்தான். சங்கீதக்காரன் சொல்வது மிக உண்மையே. சங்கீதம் 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். இயேசு கிறிஸ்துவை யூதாஸே சுட்டி காட்டுகிறான். இந்த நேரத்தில் தான் யூதாஸ் அங்கிருந்து புறப்பட்டு போயிருக்க வேண்டும். பழமையாய் போகிற பஸ்கா பண்டிகைக்கு பதிலாக இயேசு புதிய ஒரு விருந்தை அங்கேயே ஏற்படுத்துகிறார். அவர் அங்கே நாட்டும் ஞாபக ஸ்தம்பமானது வெண்கலத்தினாலோ பளிங்கினாலோ உண்டானதல்ல, மிக எளிதாக அழிந்து போகக்கூடிய அப்பத்தினாலும் திராட்சரசத்தினாலுமே. ஆதியிலே ஏற்படுத்தப்பட்ட பஸ்காவானது இயேசு கிறிஸ்து பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக வருவதை முன்னோக்கி பார்த்தது. இயேசு நியமித்த ராப்போஜனமானது இன்றும் பின்னாலே திரும்பி அவருடைய சிலுவையை பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. அப்பம் அவருடைய சரீரத்தை குறித்து பேசுகிறது. சரி, வசனங்கள் 22 முதல் 25 வரை பாருங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே அநேகம் ஆர்வம் தரக்கூடிய முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. பஸ்கா விருந்தின் நேரத்திலே அந்த பாத்திரமானது அமர்ந்திருக்கிறவர்கள் மத்தியிலே 7 முறை சுற்றி வருமாம். அப்பொழுது அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். 7வது முறை அந்த பாத்திரம் அவ்வாறு சுற்றி வரும்பொழுதுதான் அவர் அதில் குடிக்காமல் ராப்போஜனத்தை ஏற்படுத்தினார். இன்று நாம் கர்த்தருடைய ராப்போஜனத்தை அனுசரிக்கும் பொழுதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் சிலுவையிலே செய்த காரியத்தை பின்னாலே திரும்பி பார்க்க செய்கிறது. பஸ்காவானது அவரது முதல் வருகையை எதிர்நோக்கி பார்க்கிறதா இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலே நாம் படிக்கிறது போல 1000 வருட அரசாட்சியிலே இந்த பஸ்காவானது மீண்டுமாக கொண்டாடப்பட போகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய வருகையை நினைவு கூறும் ஒரு சம்பவமாய் அது இருக்கும். 1000 வருட அரசாட்சியிலே பஸ்கா புசிக்கப்படும் பொழுது அது பின்னாலே திரும்பி பார்க்கக்கூடியதாயும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கும் பொழுது அதன் கடைசி பகுதியிலே நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்படுகிறாரே என்று சொல்லியிருக்கிறார். மார்க் 14:26 முதல் 31 வரை பாருங்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இந்த பகுதியிலே முதலாவதாக பேதுரு தான் இயேசுவோடு மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகத்தான் பேதுரு இதை கூறினார். ஆனால் அவருடைய சொந்த பலவீனம் அவருக்கே தெரியாது. இன்றைக்கும் நம்மிலே அநேகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இதுதான். நாம் எந்த காரியத்திலே பலவீனமாக இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. மனோதத்துவத்திலே கூட இதை குறித்து ஒன்றும் கூறப்படவில்லை. உங்களை நீங்களே சரியாக காணக்கூடிய ஒரே காரியம் கர்த்தருடைய வார்த்தைதான். அது ஒன்றே ஒன்றுதான் உங்களை நீங்களே பார்ப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கண்ணாடி. சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், வேத வசனங்களையும் அனுபவமிக்க போதகர்களையும் விட மனோதத்துவ ரீதியான ஒருவரே மனிதனை தன்னைத்தானே புரிந்து கொள்ள செய்ய முடியும் என்பார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒருவருக்கும் மனிதனுடைய இருதயத்தின் ஆழம் தெரியாது. நாம் எப்படிப்பட்ட பாவிகள் என்பதை வேத வசனம் மட்டுமே நமக்கு சொல்ல முடியும். இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால் வேத வசனங்களை அறிந்திருக்கிற எவருமே நமக்கு உதவி செய்ய முடியும். வேத வசனங்களின் மேலே உள்ள முக்கியத்துவத்தை எடுத்து போடுவீர்கள் என்றால், மனோதத்துவ நிபுணரிடத்திலே ஒரு பிரச்சனையோடு போய் 2 பிரச்சனைகளோடு திரும்ப வருவார்கள்.
மனிதனுடைய பின்னிலைமை முன்னிலைமையை விட கேடாகிவிடும். எனவே இதை குறித்து தெளிந்த அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு தேவனே. எந்த பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலும் அவர் அண்டை செல்லலாம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் அவரிடத்திலே செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாரங்களை அவர் மேலே போட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம் சிறு வயதிலே மிக கேடான ஒரு நிலைமையிலே வளர்ந்திருக்கலாம். நமக்கு இருக்கும் எல்லாமே தீமையானதாக இருக்கலாம். ஆனால் நம்மை நேசிக்கும் ஒரு இரட்சகர் நமக்கு உண்டு. நாம் அவரிடத்திலே போக முடியும். நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் செல்லக்கூடிய ஒருவர் நமக்கு இருப்பது எத்தனை அருமை இல்லையா? இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே தாம் முந்தி கலிலேயாவிற்கு போகிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, தனது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்றும் கூறுகிறார். ஆனாலும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அவர் கலிலேயாவிற்கு போவேன் என்றார். அங்கே அவர்களை சந்திப்பதை குறித்த வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் பேதுருவால் அதை மனதிலே எடுத்துக்கொள்ள முடியவில்லை. மற்றவர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடினாலும் தான் மரணமே வந்தாலும் அவரோடு இருப்பேன் என்றார். தான் என்ன பேசுகிறேன் என்பதை அறியாமல் பேதுரு பேசினார். இங்கேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை ஆயத்தப்படுத்துகிறார். கூடிய விரைவிலே என்ன வந்தாலும் தாம் பேதுருவின் அருகிலே இருப்பேன் என்பதை காண்பிக்கப் போகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சிநேகிதர்களே, இப்படிப்பட்ட காலங்களிலே, நெருக்கடியான காலங்களிலே, பிரச்சனையான காலங்களிலே, சோதனையான காலங்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்கள் அருகிலே இருப்பார். உங்களுக்கு மிக நெருக்கமான நேரத்திலே, ஆபத்தான நேரத்திலே அவர் உங்களோடு இருப்பார். பேதுரு இயேசுவை மறுதலித்த பொழுதும் அந்த நேரத்திலேயும் இயேசு பேதுருவோடு இருந்தார். மார்க் 14 32 முதல் 34 வசனம் வரை பாருங்கள். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. இந்த கெத்செமனே தோட்டமானது அவர்கள் அடிக்கடி வரும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இடமாய் இருந்திருக்க வேண்டும். இக்காலத்திலே இது கெத்செமனே தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அக்காலத்திலே அது தோட்டம் என்று அழைக்கப்பட்டதாக தெரியவில்லை. இது அவர்களுக்கு அறிமுகமான ஒரு இடமாயிருந்தபடினாலே தான் இதை குறித்து யூதாசும் அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இரவிலும் எருசலேமிலே கழிக்கவில்லை. எருசலேமை விட்டு அவர் வெளியேறிவிட்டார். இப்பொழுது இயேசுவோடு கூட 11 சீடர்கள் தான் இருக்கிறார்கள். 8 பேரை சற்று தூரத்திலே விட்டுவிட்டு பேதுரு, யாக்கோபு, யோவானை மட்டும் இந்த நெருக்கடியான நேரத்திலே தன்னோடு இருக்கும்படியாக அழைத்து செல்கிறார். அவர் ஜெபிக்கும்படி போனார். இங்கே அவர் ஜெபிக்க வந்தபோது திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். எனவேதான், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே அவர் படும் வேதனையானது சிலுவையிலே அவர் சரீரத்திலே பட்ட வேதனைகளை விட அதிகமான வேதனையாய் இருந்திருக்கிறது. இங்கே கெத்செமனேயிலே இயேசு கிறிஸ்து சோதனைக்காரனை சந்தித்தாரா? ஆம் பிரியமானவர்களே, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அருமையானவர்களே, இங்கேயும் நாம் விளிம்பிலிருந்து தான் காரியங்களை பார்க்க முடியுமே ஒழிய அங்கே நடைபெற்ற எல்லாவற்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். சோதனை வருகிறது என்ற உணர்வு வந்தவுடன் பயப்படாமல் கலங்காமல் முழங்கால்களை ஊந்துவோம் என்று சொன்னால், விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், சோதனைக்காரனை ஜெயிக்க அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு நினைவிலே வரும். மார்க் 14 35, 36 வசனங்களை பாருங்கள். சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். அருமையானவர்களே, இங்கே அவர் ஜெபித்த 2 காரியங்களும் ஒன்றுதான். அவருக்கு பயம் உண்டாயிற்று, கலக்கத்தை உண்டாக்கியது மரணமல்ல, மனுக்குலத்தினுடைய பாவம் அவர் மேலே வைக்கப்படும் அந்த நேரமே அவருக்கு கலக்கத்தை உண்டு பண்ணியது. 2 கொரிந்தியர் 5 21 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார். இதை குறித்து எபிரேயரிலே ஆக்கியோன் என்ன சொல்கிறார் பாருங்கள். எபிரேயர் 5 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் 5, 7, 8. அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில்
தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்திய நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று வாசிக்கிறோம். கெத்செமனேயிலே இயேசு கிறிஸ்து அந்த 3 சீடர்களையும் எங்கே விட்டு சென்றாரோ அங்கே செல்கிறார். பாருங்கள், மார்க் 14:37-38 வசனங்கள். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இயேசுவின் மனதை திறந்து அவர், என் ஆத்மா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று கூறினாலும் அவர்கள் எந்த ஒரு அதிர்ச்சியும் அடையாதவர்களாக அங்கே நித்திரை செய்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னர் தான் அந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியிருந்தும் அதை குறித்தும் கூட கவலை கொள்ளாமல் பேதுருவும் நித்திரை செய்கிறார். அப்படி தன்னை குறித்து சொல்லியிருக்கும் பொழுது அவர் எவ்வளவு விழிப்போடு விழித்திருந்து ஜெபித்திருக்க வேண்டும். ஆனால் தூங்கி போனார். அருமையானவர்களே, இன்றைக்கும் பல வேளைகளிலே நமக்கு சோதனை வருகிறது என்பதை நாம் அறிந்த பிறகும் அதை குறித்து நிர்விசாரமாக இருப்போம் என்றால் நிச்சயமாக விழுந்து போவோம். இன்றைக்கும் பாவ சோதனைகளிலிருந்து நாம் தப்பிக்கொள்வதற்கு வெளிப்போடு இருந்து ஜாக்கிரதையோடு இருந்து ஜெபிக்க வேண்டியதே நமது கடமை. நமக்கு உதவி செய்ய அவரே நம் அருகிலே இருக்கிறார். இப்பொழுது மீண்டுமாக இயேசு கிறிஸ்து திரும்பி சென்று அதே ஜெபத்தை மீண்டும் ஏறெடுக்கிறார். இதைத்தான் மார்க் 14:39 வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அது மட்டுமல்ல, சீஷர்கள் மீண்டும் நித்திரைக்கு சென்று விட்டார்கள். வசனம் 40 பாருங்கள். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது என்னதென்று அறியாதிருந்தார்கள். கவனித்தீர்களா? மீண்டும் தாங்கள் நித்திரையானதைக் கண்டு இயேசு கவனித்த பொழுதும் அவருக்கு என்ன மறுமொழி சொல்ல என்று தெரியாமல் திகைக்கிறார்கள். அவர் எதிர்பார்த்ததை நிறைவேற்ற முடியாமல் போனதை குறித்து அவர்களுக்கு வார்த்தை இல்லை. இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. எனவே மாம்சம் நம்மை மேற்கொள்ளாதபடி ஆவியிலே கர்த்தரோடு 24 மணி நேரமும் தொடர்புள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, வசனங்கள் 41-42 பாருங்கள். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். 3வது முறை இயேசு அவர்களை பார்த்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது நிச்சயமாக அவர்கள் நித்திரை செய்திருப்பார்கள். 41ஆம் வசனத்திற்கும் 42ஆம் வசனத்திற்கும் இடையிலே சில மணி நேரங்கள் இருந்திருக்கலாம். எவ்வளவு நேரம் இருந்தது என்பது நமக்கு தெரியவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட பாவ சோதனைகளை சந்திக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் வெளிப்புடனும் ஜெபத்துடனும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதே பாவத்திலே மீண்டும் மீண்டும் விழாதபடி கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். நீங்கள் விழிப்போடும் ஜெபத்தோடும் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமென்ற வாஞ்சையோடும் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தவிர்த்தால் நீங்கள் விழுந்து போகும் பாவங்களிலே நீங்கள் விழாமல் இருக்க முடியும் என்பதை தூய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். இன்று அநேகர் தங்கள் தோல்வி காணும் சூழ்நிலைகளை ஆற அமர சிந்தித்து பார்க்கிறதில்லை. வெற்றியோடு வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உங்களுக்கு ஒருவேளை இருக்கலாம். ஆனால் நீங்கள் தோல்வி கண்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சற்றே ஆழமாய் நிதானமாய் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஜெபத்தோடு நீங்கள் அதை குறித்து சிந்திக்கும் பொழுது எந்த காரியத்திலே நீங்கள் வெளிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தரே உங்களுக்கு கற்றுத்தருவார். அந்த காரியத்திலே நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சோதனைக்குட்படாதபடி தூய ஆவியானவரே தொடர்ந்து உங்களை காத்துக்கொள்ளுவார். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கேட்ட சத்தியங்கள் என்ன? இன்று திருச்சபைகளில் இருக்கும் அநேகர் தாங்கள் பாவிகளாயிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. பஸ்காவானது இயேசுவின் முதல் வருகையை எதிர்நோக்கி பார்க்கிறதாக இருந்தது. இன்று நாம் பேதுருவைப் போல எந்த காரியத்திலே பலவீனமாக இருக்கிறோம் என்று நமக்கே தெரிவதில்லை. உங்களை நீங்களே சரியாக காணக்கூடிய ஒரே காரியம் கர்த்தருடைய வார்த்தைதான்.
அது ஒன்றே ஒன்று உங்களை நீங்களே பார்ப்பதற்கு கொடுக்கப்பட்ட கண்ணாடி. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு தேவனே. நீங்கள் எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் அவரண்டை செல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.